Dear students, good morning to all. Today, talk about the lesson Geography 6th lesson Man and Environment. In this lesson, learning objectives to know the components of environment, to understand the various features of human environment interaction, to know various settlement patterns, to know the different economic activities of man, to understand the environmental effect of human behavior. ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம்னா மனிதனுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் இடையே உள்ள தொடர்பை பற்றி நம்ம படிக்க போகிறோம். அதே மாதிரி அவன் ஒரு இடத்துலேருந்து மற்றொரு இடத்திற்கு தனது குடியிருப்புகளை எப்படி வகைப்படுத்தி அங்கே போய் குடியேறி இருக்கானும், இதனால் பல்வேறு பொருளாதார நடவடிக்கைகள் பற்றியும் மனிதனுடைய செயல்பாடுகள் சுற்றுச்சூழல் மீது ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்களை அறிந்து கொள்ள போகிறோம். இன்ட்ரோடக்ஷன். Environment is set of relationships between man and nature. Man has survived through the ages, dwelling within his surrounding called the environment. The word environment is derived from the French word environ, mean encircled in, surrounded. Environment includes both living biotic and non-living abiotic components. Students, நாம் இங்கே என்ன பற்றி சுற்றுச்சூழல் என்பது மனிதனுக்கும் இயற்கைக்கும் இடையே உள்ள தொடர்புகளை பற்றியது. மனிதன் தொன்று தொட்டு வாழ்ந்து வரும் சுற்றுப்புறம் சூழல் எனப்படுகிறது. சுற்றுச்சூழல் என்ற சொல் என்விரான் என்ற பிரெஞ்சு மொழியிலிருந்து எடுக்கப்பட்டது. என்விரான் என்பதன் பொருள் சுற்றுப்புறம். சுற்றுச்சூழல் என்பது உயிருள்ள மற்றும் உயிரற்ற கூறுகளை உள்ளடக்கியது. The early man depended entirely on nature for food, clothing and shelter. Man has enjoyed a dominant position over the other living organisms around him because of his erect posture, hands and intelligence. From the Paleolithic period to the Neolithic period, man has invented and developed the wheel, fire, tools and patterns of agriculture and housing of his comfort, which led him to improve the standard of living, making himself டெக்னாலஜி அட்வான்ஸ்டு. அதாவது ஆதிகால மனிதர்கள் தங்களது உணவு, உடை, இருப்பிட தேவைக்கு இயற்கையை தான் சார்ந்திருந்தாங்க. ஆரம்ப காலத்தில் மனிதன் தன் நிமிர்ந்த தலை, கைகள், அறிவு கூர்மை செயல்படுவதால் பிற உயிரினங்கள் மீது ஆதிக்கம் செலுத்தி தன் உயர்நிலையை பெற்று மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தான். பழைய கற்காலத்திலிருந்து புதிய கற்காலம் வரை சக்கரம், நெருப்பு, கருவிகள், வேளாண் முறைகள் மற்றும் குடியிருப்புகள் போன்றவற்றை கண்டுபிடித்து தனது இருப்பிடத்தை சுற்றிலும் ஒரு சுற்றுப்புறத்தினை அவன் ஏற்படுத்தி கொண்டான் என்பது தான் அது இங்கே இருக்குது. நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நெக்ஸ்ட் டாபிக், கிளாசிஃபிகேஷன் ஆஃப் என்வாயர்மெண்ட். என்வாயர்மெண்ட் இஸ் ஜென்ரலி கிளாசிஃபைடு ஆஸ் நேச்சுரல் என்வாயர்மெண்ட், ஹியூமன் என்வாயர்மெண்ட் அண்டு மேன்மேட் என்வாயர்மெண்ட். அதாவது சுற்றுச்சூழல் வகைப்பாடுகளை நாம் 3 வகையாக பிரிக்கலாம். ஒன்று இயற்கை சுற்றுச்சூழல், மனித சுற்றுச்சூழல், மனிதனால் உருவாக்கப்பட்ட சுற்றுச்சூழல் அப்படின்னு 3 வகையாக சுற்றுச்சூழலை வகைப்படுத்தியிருக்காங்க. சரி, ஓகே. ஃபஸ்ட்டு நேச்சுரல் என்வாயர்மெண்ட். Earlier we have learned about the natural components of environment such as lithosphere, atmosphere, hydrosphere and biosphere. In this chapter we will study about the human and man-made components in a detailed manner. அதாவது இயற்கை சுற்றுச்சூழல் என்பது சுற்றுச்சூழலின் இயற்கை கூறுகளான நிலக்கோளம், நீர்க்கோளம், வாயுக்கோளம் மற்றும் உயிர்க்கோளம் ஆகியவற்றை நாம் ஏற்கனவே பார்த்துருக்கோம். இந்த பாடத்தில் மனிதனை பற்றியும் மனிதனால் உருவாக்கப்பட்ட கூறுகளை பற்றியும் தான் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் டாபிக் இஸ் ஹியூமன் என்வாயர்மெண்ட். Human environment is defined as the interaction between man as an individual with his family, occupation and society. It is also related to various cultural aspects such as education, religion, economics and politics. மனித சுற்றுச்சூழல் என்பது ஒரு மனிதன் அவனது குடும்பம், தொழில் மற்றும் சமூகம் ஆகியவற்றுடன் கொண்டுள்ள தொடர்புகளை பற்றி விளக்குவது. இது
மேலும் இது பல்வேறு கலாச்சார கூறுகளான கல்வி, மதம், பொருளாதாரம் மற்றும் அரசியல் போன்றவற்றோடு தொடர்புடையதாக உள்ளது. Next topic, man-made environment. Man-made environment has been created by man himself for the purpose of fulfilling his needs and to make his life more convenient and easy. For example, buildings, transport, park, industries, monuments, etc. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, மனிதனால் உருவாக்கப்பட்ட சுற்றுச்சூழல் என்பது மனிதன் தனது தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளவும் தன் வாழ்க்கையை ஏதுவானதாகவும் எளிமையானதாகவும் அமைத்து கொள்ள உருவாக்கப்பட்டது. எடுத்துக்காட்டு கட்டிடம், போக்குவரத்து, பூங்கா, தொழிற்சாலை, மோனுமெண்ட்ஸ் அப்படின்னா நினைவு சின்னங்கள். இது எடுத்துக்காட்டாக சொல்லலாம். டு பிரிங் த ஈக்குவரியம் பிட்வீன் மேன் அண்ட் தி என்வரான்மெண்ட், மேன் ஹேஸ் டு ஸ்டடி த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பாப்புலேஷன், availability of resources, development in technology, alternate means of fulfilling the increasing demand created by the growing population and other man-made features. அதாவது இயற்கை சூழலுக்கும் மனிதனுக்கும் இடையே ஒரு சமநிலை ஏற்படுத்த மனிதன் மக்கள் தொகை பரவல், வளங்களின் இருப்பு, தொழில்நுட்ப வளர்ச்சி மற்றும் தொடர்ந்து அதிகரித்து வரும் மக்கள் தொகையின் தேவைக்கேற்ப வளங்களுக்கான மாற்று வழிமுறைகளை கண்டறிதல் போன்றவற்றை கையாண்டு வருகிறான். Next topic, population. Human beings are important to develop the economy and society. The Latin word populus means people. Population is the total number of the people living together in a particular place at the given point of time. Estimate population 135.26 crores. அதாவது மக்கள் தொகை மனித இனம் இல்லாத ஒரு உலகை நம்மளால் கற்பனை செஞ்சு கூட பார்க்க முடியாது. பொருளாதார மற்றும் சமூக வளர்ச்சிக்கு மனித இனம் மிக முக்கியமானது. மக்கள் தொகை என்ற சொல், பாப்புலஸ் அப்படிங்கிற சொல் லத்தீன் மொழியிலிருந்து பெறப்பட்டது. பாப்புலஸ் என்றால் மக்கள் என்று பொருள். ஒரு குறிப்பிட்ட இடத்தில் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வாழும் மொத்த மக்களின் எண்ணிக்கை தான் மக்கள் தொகை என்கின்றோம். ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கொஸ்டின் கேட்டாலும் கேட்பாங்க, நோட் பண்ணிக்கோங்க. In ancient Greek, demos means people and graphics means study of measurement. So, demography is the statistical study of human population. அதாவது மக்கள் தொகையியல் அப்படின்னா என்ன அப்படின்னா, பழங்காலத்தில் கிரேக்க மொழியில் டெமோஸ் என்றால் மக்கள் என்றும், கிராஃபிக்ஸ் என்றால் கணக்கிடுதல் என்றும் பொருள். இது ரெண்டு வார்த்தை சேர்ந்து தான் டெமோகிராஃபி அப்படிம்பாங்க. டெமோகிராஃபி அப்படின்னா மக்கள் தொகையியல், புள்ளியியல் முறையில் மக்கள் தொகையை கணக்கிடுவது. நெக்ஸ்ட் டாபிக், பாப்புலேஷன் growth. Population is a dynamic phenomenon where the number of distribution and composition are constantly changing. Human population increases as babies and born and decreases as people die. As a result, human population grew slowly. For most of human history, births have only slightly exceeded death every year. As a result, human population grows slowly. About the time of Industrial Revolution, it began it increase rapidly. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் வாழும் மக்களின் எண்ணிக்கை அதிகரிப்பை தான் மக்கள் தொகை வளர்ச்சி என்கிறாங்க. எளிதாக அதிகரிக்கும் மக்கள் தொகையை பராமரிப்பது என்பது மிகவும் கடினம். மக்கள் தொகை மாறிக்கொண்டே இருக்கக்கூடியது. இதன் எண்ணிக்கை, பரவல் மற்றும் மக்கள் தொகை தொகுப்பு ஆகியவை சீராக மாறிக்கொண்டே இருக்கும் தன்மையுடையது. மக்கள் தொகை பிறப்பின் மூலம் அதிகரிக்கும், இறப்பின் மூலம் குறையும். மனிதகுல வரலாற்றில் எப்போதும் இறப்பை விட பிறப்பு சற்று அதிகமாக இருந்து வருகிறது. இதன் விளைவாக மக்கள் தொகை மெதுவாக வளர்ச்சி அடைந்து வருகிறது. தொழில் புரட்சியின் போது மக்கள் தொகை மிக வேகமாக பெருக ஆரம்பித்தது. நேச்சுரல் இன்க்ரீஸ். Natural increase of population is the difference between the birth rate and death rate. In fact, population is always increasing, but only in very rare cases it may decrease through natural or man-made disasters such as famine, landslide, earthquake, tsunami, epidemics, extreme weather conditions and war. மக்கள் தொகை வளர்ச்சி என்பது
பிறப்பு விகிதத்திற்கும் இறப்பு விகிதத்திற்கும் இடையே உள்ள வேறுபாடு தான். பொதுவாக மக்கள் தொகை எப்போதும் அதிகரித்து கொண்டே இருக்கும். ஆனால் சில சமயங்களில் மக்கள் தொகை வளர்ச்சி குறையும். குறிப்பாக பஞ்சம், நிலச்சரிவு, புவி அதிர்வு, சுனாமி போன்ற பேரலைகள், இது போன்ற இயற்கை சீற்றங்கள் மற்றும் மனிதனால் ஏற்படும் அழிவுகளான போர் போன்ற காரணங்களினால் மக்கள் தொகை வளர்ச்சி குறைகின்றது. நெக்ஸ்ட்டு பாப்புலேஷன் சேஞ்ச். Population change refers to an increase or decrease in the population of an area influenced by the number of births, death and migration. மக்கள் தொகையில் மாற்றம் என்பது மக்களின் எண்ணிக்கை ஓரிடத்தில் அதிகரிப்பு அல்லது குறைவதை குறிப்பது. இது பிறப்பு, இறப்பு மற்றும் மக்கள் இடம்பெயர்வு ஆகியவற்றினால் தீர்மானிக்கப்படுகிறது. 1650 50 மில்லியனாக இருந்த மக்கள் தொகை 1850களில் 1000 மில்லியன்களாக 2 மடங்கு வளர்ச்சி கண்டது. இது 2025 மற்றும் 2050 இப்படியே கூட்டிகிட்டு போச்சுன்னா 8 பில்லியன் மற்றும் 9 பில்லியன்களாக வளர்ச்சியடையும் என அனுமானிக்கப்படுகிறது. நெக்ஸ்ட் டாபிக், டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பாப்புலேஷன். பாப்புலேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் refers to the way in which people are spread out across the earth's surface. The world population is not uniformly distributed owing to the following factors. First one, physical factors. Second one, historical factors. Third one, economic factors. The physical factors include temperature, rainfall, soil, relief, water, natural vegetation, distribution of minerals and availability of energy resources. புவியின் மேற்பரப்பில் மக்கள் எவ்வாறு பரவி காணப்படுகிறார்கள் என்பதை பற்றி குறிப்பிடுவது தான் மக்கள் தொகை பரவல். உலகில் எல்லா இடங்கள்லையும் மக்கள் தொகை சீராக இருப்பதில்லை. அதற்கான காரணிகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. ஃபர்ஸ்ட் காரணி ஃபிசிக்கல் ஃபேக்டர், இயற்கை காரணி. செகண்ட் ஒன் ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னா வரலாற்று காரணி. தேர்ட் ஒன் எக்கனாமிக் ஃபேக்டர் அப்படின்னா பொருளாதார காரணி. இப்போது இயற்கை காரணிகளான வெப்பநிலை, மழை, மண், நிலத்தோற்றம், நீர், இயற்கை தாவரங்கள், கனிம வளங்களுடைய பரவல் மற்றும் ஆற்றல் வளங்களுடைய இருப்பு உள்ளிட்டவை மக்கள் தொகை பரவலுக்கான இயற்கை காரணிகளாக சொல்லப்படுது. நெக்ஸ்ட்டு ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்டர்ஸ். ரீஜியன்ஸ் வித் ஹிஸ்டாரிக்கல் இம்பார்ட்டன்ஸ், வார் அண்ட் கான்ஸ்டன்ட் இன்வேஷன் ஃபால் அண்டர் ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்டர்ஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் பாப்புலேஷன் டிஸ்ட்ரிபியூஷன். வரலாற்று காரணிகள் என்பது வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த பகுதிகள், ஆற்றங்கரை நாகரிகங்கள், போர் மற்றும் தொடர் ஆக்கிரமிப்புகள் ஆகியவை மக்கள் தொகை பரவலுக்கான முக்கியமான வரலாற்று காரணிகளாகும். நெக்ஸ்ட்டு எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ். எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ், லக்ஸரி அமெனிட்டிஸ், ட்ரேட் அண்ட் காமர்ஸ் அண்ட் அதர் ஃபெசிலிட்டிஸ் என்கரேஜ் டென்ஸ் பாப்புலேஷன் இன் அன் ஏரியா. பொருளாதார காரணிகள் என்பது கல்விக்கூடங்கள், வேலைவாய்ப்பு, உற்பத்தி தொழிற்சாலைகள், ஆடம்பர வசதி வாய்ப்பு மிக்க ஒரு ஏரியா, வியாபாரம், வணிகம் மற்றும் பிற வசதிகளின் ஓரிடத்தில் மக்கள் தொகை பரவதற்கான காரணம் இருக்குது. அதாவது மக்கள் ஒரு இடத்தில் மற்ற இடத்திற்கான போவதற்கான காரணம் எதையோ ஒரு எதிர்பார்ப்போட அவங்களோட தேவை எங்கே நிவர்த்தி அடைகிறதோ அந்த இடத்துல அவங்க குடியிருப்புகளை ஏற்படுத்தி அவங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை ஏற்படுத்திக்கிறது. அப்போ பார்த்திங்கன்னா மக்களுடைய பரவல் ஆங்காங்கு சிதறி காணப்படுது. ஸ்டூடெண்ட்ஸ், பீனோட கொடுத்துப்பாங்க. த வேர்ல்டு பாப்புலேஷன் டே இஸ் அப்சர்வ்ட் ஆன் 11th July every year at 6 to raise awareness of global population issues. The United Nations Development Programme started celebrating this event from the year 1989. அதாவது உலக மக்கள் தொகை தினம் ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை மாதம் 11ஆம் நாள் கொண்டாடப்படுது. இதன் மூலம் உலக மக்கள் தொகை பிரச்சனைகள் பற்றிய ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகிறது. ஐக்கிய நாடுகள் வளர்ச்சி திட்டமைப்பு இதை 1989ஆம் ஆண்டு முதல் செயல்படுத்தி வருது. நெக்ஸ்ட் டாபிக், டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன். Density of population refers to the number of people living per square kilometer. அதாவது மக்கள் அடர்த்தி என்பது ஒரு சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் வாழும் மக்களுடைய எண்ணிக்கையை மக்கள் அடர்த்தி என்கின்றோம். மிக பரந்த நிலப்பரப்பில் மிக குறைந்த எண்ணிக்கையில் மக்கள் இருந்தால் அதை குறைந்த மக்கள் அடர்த்தி என்றும்,
குறைந்த நிலப்பரப்பில் அதிக எண்ணிக்கையில் மக்கள் வசித்தால் அது அதிக மக்கள் அடர்த்தி என்றும் அழைக்கின்றோம். பாப்புலேஷன் டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு டோட்டல் பாப்புலேஷன் டிவைடட் பை டோட்டல் லேண்ட் ஏரியா. அதாவது மக்கள் அடர்த்தி எப்படி கணக்கிடலாம் அப்படின்னா, மொத்த மக்கள் தொகை டிவைடட் பை மொத்த நிலப்பரப்பு. அதாவது அந்த நிலப்பரப்பில் பார்த்திங்கன்னா அதனுடைய மக்கள் தொகையோட எண்ணிக்கை தான் மக்கள் அடர்த்திங்கிறாங்க. இப்போது கம்மியான நிலப்பரப்பில் அதிகமான மக்கள் இருந்தால் அது மக்கள் அடர்த்தி. அதே மாதிரி அதிகமான நிலப்பரப்பில் குறைந்த மக்கள் இருந்தாங்க அப்படின்னா அது குறைந்த மக்கள் அடர்த்தி. The where population density is divided into 3 main groups. அதாவது ஏரியா ஆஃப் ஹை டென்சிட்டி, ஏரியா ஆஃப் மாடரேட் டென்சிட்டி, ஏரியா ஆஃப் லோ டென்சிட்டி. ஏரியா ஆஃப் ஹை டென்சிட்டி above 15 people per square kilometer. Example, East Asia, South Asia, North West and Europe, Eastern North America. Areas of moderate density 10 to 50 people per square kilometer. The subtropical regions like Angola, Hong Kong, Nigeria and Zambia in Africa. Areas of low density less than 10 people per square kilometer. Example, Central Africa, Western Australia, Northern Russia, Canada, etc. Next topic, human settlement. மனித குடியிருப்புகள். A settlement can be described as any temporary or permanent unit area where people live, work and lead an organized life. It may be a city, town, village or other agglomeration of buildings. Several villages together formed a town. Bigger towns developed into cities. Settlements were formed in different shapes, size and locations. அதாவது மனித குடியிருப்புகள் தற்காலிகமாகவோ நிரந்தரமாகவோ ஒரு இடத்தில் தங்கி வேலை செய்து ஒரு ஒழுங்குபடுத்தப்பட்ட வாழ்க்கையை வாழ்வதை குடியிருப்பு என்கின்றோம். அது ஒரு பெரு நகரமாகவோ கிராமமாகவோ அல்லது தொகுப்பு கட்டணங்களாக கூட இருக்கலாம். ஆதிகால மனிதன் மரக்கிளைகளையும் குகைகளையும் குழிகளையும் வாலிபமாக கொண்டு வாழ்ந்தான். நாளடைவில் விலங்குகளை பழக்கும் கலையையும் உணவு பயிர் செய்யும் முறையும் கற்றான். இந்த வேளாண் பரிணாம வளர்ச்சி நைல், சிந்து, ஹோவாங்கோ மற்றும் யூப்ரட்டிஸ், டைக்ரிஸ் ஆற்றுப்படுகைகளில் ஏற்பட்டது. சில காலங்கள் போக போக பல கிராமங்கள் வளர்ச்சி பெற்று நகரங்களாக உருப்பெற்றது. பல பெரிய நகரங்கள் சேர்ந்து மாநகரமாகவும் உருவானது. ஆகவே குடியிருப்புகள் பல்வேறு வடிவங்களையும் அளவையும் அமைவிடத்தையும் கொண்டு உருவான. நெக்ஸ்ட் டாபிக், கிளாசிஃபிகேஷன் ஆஃப் செட்டில்மெண்ட்ஸ். On the basis of occupation, settlements may be classified as rural and urban settlements. அதாவது குடியிருப்புகள் அங்கு நடைபெறும் பணிகளின் அடிப்படையில் கிராமம் என்றும் நகரம் என்றும் வகைப்படுத்தப்பட்டுள்ளன. Rural settlements, any settlement where most of the people are engaged in primary activities like agriculture, forestry, mining and fishery is known as rural settlement. Most of the world settlements are rural that are mostly stable and permanent. The most important and unique feature of rural settlements is the vast open spaces with green, pollution free environment. கிராம குடியிருப்புகள் முதன்மை தொழில்களான வேளாண்மை, வனத்தொழில், கனிமத் தொழில் மற்றும் மீன்பிடித்தல் போன்றவற்றை மேற்கொண்டிருக்கும் குடியிருப்புகள் கிராம குடியிருப்புகள் எனப்படுது. உலகின் பெரும்பாலான குடியிருப்புகள் கிராம குடியிருப்புகள் தான். அவை நிலைத்த நிரந்தர குடியிருப்புகளாகும். குடியிருப்புகளின் தனித்தன்மை அதை சுற்றியிருக்கும் பரந்த பசுமையும் மாசற்ற சுற்றுச்சூழலும் தான் அந்த கிராம குடியிருப்புகளினுடைய அடையாளமாக திகழ்து. நெக்ஸ்ட் டாபிக், பேட்டர்ன்ஸ் ஆஃப் ரூரல் செட்டில்மெண்ட்ஸ். அதாவது குடியிருப்புகளில் அதை அமைந்திருக்கும் விதத்தை வச்சு பல வகையாக வகைப்படுத்திருக்காங்க. ஃபஸ்ட்டு ரெக்டாங்குலர் பேட்டர்ன், linear pattern, circular or semi-circular pattern, star-like pattern, triangular pattern, T-shaped, Y-shaped, cross-shaped or cruciform settlements, nebular pattern. First, rectangular pattern. Rectangular pattern of settlements are found in plains, areas or valleys. The roads are rectangular and cut each other at right angles. செவ்வக வடிவ குடியிருப்புகள்
சமவெளி பகுதியிலும் பள்ளத்தாக்கு பகுதியிலும் காணப்படக்கூடிய குடியிருப்புகள் செவ்வக குடியிருப்புகள். இங்கு சாலைகள் செவ்வக வடிவில் காணப்படுவதோடு ஒன்றே செங்கோணங்களில் வெட்டி கொள்ளும். நெக்ஸ்ட்டு லீனியர் பேட்டர்ன். இன் எ லீனியர் பேட்டர்ன் த ஹவுஸ் ஆர் லொக்கேட்டட் அலாங் எ ரோட் ரயில்வே லைன் அண்ட் அலாங் தி எட்ஜ் ஆஃப் த ரிவர் வேலி ஆர் அலாங் எ லிவி. அதாவது நேர்கோட்டு குடியிருப்புகள் என்பது இக்குடியிருப்புகள் சாலை, தொடர்வண்டி பாதை, ஆற்றங்கரை மற்றும் அணைக்கட்டு ஓரங்களில் காணப்படுகின்றன. நெக்ஸ்ட்டு சர்க்குலர் ஆர் செமி சர்க்குலர் பேட்டர்ன். த பேட்டர்ன் ஆஃப் செட்டில்மெண்ட்ஸ் தட் இஸ் ஃபவுண்ட் அரவுண்ட் த லேக்ஸ், பாண்ட்ஸ் அண்ட் சீ கோஸ்ட் ஆர் கால்டு சர்க்குலர் ஆர் செமி சர்க்குலர் செட்டில்மெண்ட்ஸ். அடுத்தது வட்ட வடிவ குடியிருப்பு என்பது இக்குடியிருப்புகள் ஏரிகள், குளங்கள் மற்றும் கடற்கரை பகுதிகளை சுற்றி வட்டமாகவோ அல்லது அரைவட்டமாகவோ காணப்படுகின்றன. அதாவது இப்போ ஒரு இடத்துல ஆறுகள் ஓடுதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஆற்றை சுற்றிலும் அப்படி குடியிருப்புகளை ஏற்படுத்தி அது வட்ட வடிவத்தில் காணப்படும். இதுதான் வட்ட வடிவ குடியிருப்பு பகுதிகள். நெக்ஸ்ட்டு ஸ்டார் லைக் பேட்டர்ன் வேர் செவரல் மெட்டல்டு ஆர் அன்மெட்டல் ரோட்ஸ் கன்வேர்ஸ் ஸ்டார் ஷேப்டு செட்டில்மெண்ட் டெவலப்மெண்ட். இன் த ஸ்டார் ஷேப்டு செட்டில்மெண்ட் houses are spread out along the sides of roads in all directions. அதாவது நட்சத்திர வடிவ குடியிருப்புகள்னு சொல்லுவாங்க. இதை நட்சத்திர வடிவ குடியிருப்புகள் கப்பியிடப்பட்ட அல்லது கப்பியிடப்படாத சாலை சந்திப்புகளின் ஓரங்களில் காணப்படும். இவை நட்சத்திர வடிவில் எல்லா திசைகளிலும் பரவி காணப்படுது. நெக்ஸ்ட்டு ட்ரையாங்குலர் பேட்டர்ன். ட்ரையாங்குலர் பேட்டர்ன் ஆஃப் ரூரல் செட்டில்மெண்ட்ஸ் ஜென்ரலி டெவலப் அட் த கன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ரிவர். அதாவது முக்கோண வடிவ குடியிருப்பு என்பது ஆறுகள் ஒன்றாக சேரும் இடங்களில் காணப்படும் குடியிருப்புகள் முக்கோண வடிவ குடியிருப்புகள். இப்போ ஆறு ரெண்டு சந்திக்குது அப்படின்னா அந்த ஆறுகள் சந்திக்கக்கூடிய இடத்துல குடியிருப்புகள் ஏற்படுத்தி அந்த இடத்துல பரவலாக காணப்படக்கூடியது முக்கோண வடிவ குடியிருப்புகள் என்று அழைக்கப்படுகிறது. நெக்ஸ்ட்டு டி ஷேப்டு செட்டில்மெண்ட்ஸ் அண்ட் ஒய் ஷேப்டு கிராஸ் ஷேப் செட்டில்மெண்ட்ஸ். டி ஷேப் செட்டில்மெண்ட்ஸ் டெவலப் அட் ட்ரை ஜங்ஷன் ஆஃப் த ரோட் while Y-shape settlements emerge as the place where two roads converge with the third one. Cruciform settlements develop on the crossroad which extend in all four directions. அதாவது டி வடிவ குடியிருப்புகள் மூன்று சாலைகள் சந்திக்கக்கூடிய இடங்களில் வளர்ச்சி அடையும். ஒய் வடிவ குடியிருப்புகள் இரண்டு சாலைகள் மூன்றாவது சாலையுடன் சேரும் இடங்களில் காணப்படுது. குறுக்கு வடிவ குடியிருப்புகள் நான்கு சாலைகள் அமைந்திருக்கும் இடங்களில் காணப்படுகின்றன. நெக்ஸ்ட்டு நெபுலார் செட்டில்மெண்ட்ஸ். மூலக்கரு வடிவ குடியிருப்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க. த அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ரோட்ஸ் இஸ் ஆல்மோஸ்ட் சர்க்குலர் விச் எண்ட்ஸ் அட் த சென்ட்ரல் லொக்கேஷன் ஆர் நியூக்ளியஸ் ஆஃப் த செட்டில்மெண்ட்ஸ் அரவுண்ட் தி ஹவுஸ் ஆஃப் த மெயின் லேண்ட்லார்ட் ஆஃப் த வில்லேஜ் ஆர் அரவுண்ட் ஏ மாஸ்கியூ டெம்பிள் ஆர் சர்ச். அதாவது மூலக்கரு வடிவ குடியிருப்புகள் என்பது இங்கு சாலைகள் வட்ட வடிவமாகவும் ஒரு மையத்தில் முடிவடையக்கூடியதாக இருக்கும். கிராமத்தின் குடியிருப்புகள் ஒரு செல்வந்தன் குடியிருப்பை சுற்றியோ அல்லது மசூதி, கோவில் இல்லை ஒரு சர்ச் அதை சுற்றியோ அமைந்திருக்கிற குடியிருப்புகள் நெபுலார் செட்டில்மெண்ட்ஸ் அப்படிங்கிறாங்க. அதாவது நெபுலார் குடியிருப்புனா வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ ஒரு கோயில் இருக்குது அப்படின்னா அந்த கோயிலை மையமாக வச்சு அந்த கோயிலை சுற்றிலும் இருக்கக்கூடிய குடியிருப்புகளை ஏற்படுத்துறது. இல்லை அப்படின்னா ஒரு ஒரு பல காலத்துலலாம் ராஜா அரண்மனை சுற்றிலும் அந்த கிராமங்கள் அமைக்கப்பட்டு அந்த அரண்மனை மையமாக வச்சு குடியிருப்புகளை ஏற்படுத்துவாங்க. அதுதான் நெபுலர் குடியிருப்புகள். அவ்வளோதான். நெக்ஸ்ட் டாபிக் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் அர்பன் செட்டில்மெண்ட்ஸ். அர்பன் சென்டர்ஸ் ஆர் கிளாசிஃபைட் ஆஸ் டவுன்ஸ், சிட்டிஸ், மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ், மெகா சிட்டிஸ், conurbation etc. depending on the size and service available and function rendered to it. நகர குடியிருப்புகளை கீழ்கண்டவாறு நம்ம வகைப்படுத்தலாம். நகரப்பகுதியில் அதன் பரப்பு, கிடைக்கும் சேவைகள் மற்றும் நடைபெறும் செயல்கள் ஆகிய அடிப்படையில் நகரம், பெருநகரம், மாநகரம், மீப்பெரும் நகரம், நகரங்களின் தொகுதி என வகைப்படுத்தப்பட்டுள்ளன. First one, town. A town is generally larger than a village but smaller than a city. It has a population of less than 1 lakh. Example, அரக்கோணம் நியர் சென்னை. நகரம் பொதுவாக கிராமத்தை விட பெரிதாகவும் பெருநகரத்தை விட சிறியதாகவும் இருக்கும். இது 1 லட்சத்துக்கும் குறைவான மக்கள் தொகை கொண்டிருக்கும். எடுத்துக்கிட்டு சென்னைக்கு அருகில் உள்ள அரக்கோணம். நெக்ஸ்ட், சிட்டி. Cities are much larger than towns and have a greater number of economic activities.
The population in cities are estimated to be more than 1 lakhs. Example, Coimbatore. Next, metropolitan cities. Cities accommodating population between 10 lakhs and 50 lakhs are metropolitan cities. Example, Madurai. Next, mega cities. Cities with more than 50 lakhs population are called mega cities. Example, Greater Chennai. Conurbation. Conurbation is a region comprising of a number of cities, large towns and other urban areas. Example, Delhi Conurbation. அதாவது கோலபரேஷன் அப்படின்னா நகரங்களின் தொகுதி. நகரங்களின் தொகுதி பல நகரங்களையும் பெருநகரங்களையும் பிற நகர்ப்புற பகுதிகளையும் கொண்டிருக்கும். எடுத்துக்காட்டு டெல்லி நகர பகுதி. நெக்ஸ்ட் டாபிக், எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ் ஆர் தோஸ் எஃபோர்ட் ஆர் ஆக்ஷன் தட் இன்வால்வ் production, distribution and consumption of commodities and service to all level within a region. Economic activities divided into 5 types. First one, primary activities, secondary activities, tertiary activities, quaternary activities or the quaternary activities. Primary activities pertain to the extraction of raw materials from the earth's surface. For example, food gathering, hunting, lumbering, fishing, cattle rearing, mining and agriculture. Secondary activities transform raw materials into finished product. For example, iron and steel industries, automobile manufacturing, etc. Next, tertiary activities. Activities which by themselves do not produce goods but support the process of production are called tertiary activities. For example, transport, communication, banking, storage and trade. Next, quaternary activities. The activities related to research and development as well as knowledge are called quaternary activities. For example, service like consultation, education and banking. Next, quaternary activities. The activities that focus on the creation, rearrangement and interpretation of new and existing ideas are called quaternary activities. It includes the highest levels of decision making in a society or economy. Example, senior business executives, scientists and policy makers in the government. Next topics, environmental issues. Environment is the basic life support system that provides air, water, food, land to all living organisms. But human beings degrade the environment through rapid industrialization. Some of the environmental issues that we are going to learn are deforestation, pollution such as air, water, noise, etc. Urbanization, fracking, waste disposal. First topic, deforestation. காடுகளை அழித்தல். Deforestation is the cutting down of trees permanently by the people to clear forest in order to make the land available for other use. அதாவது காடுகளை அழித்தல் என்பது மக்கள் தங்களின் பிற பயன்பாடுகளுக்காக காடுகளில் உள்ள மரங்களை நிரந்தரமாக வெட்டி எடுத்து நிலத்தை பதப்படுத்தி பயன்படுத்துவது. எஃபெக்ட் ஆஃப் டீஃபாரஸ்டேஷன். இதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன? Deforestation result in many effects like floods and droughts, loss of soil fertility, air pollution, extinction of species, global warming, spread of desert, depletion of water, melting of ice caps and glaciers, rise in a sea level and depletion of ozone layer. அதாவது காடுகளை அழிப்பதன் மூலம் அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்னென்ன அப்படின்னா, வறட்சி, மண்வளம் இழத்தல், காற்று மாசடைதல், உயிரினங்கள் அழிதல், உலக வெப்பமயமாதல், பாலைவனமாதல், நீர்வளம் குறைதல், பனி உருகுதல், கடல் மட்டம் உயர்தல் மற்றும் ஓசோன் படலத்தில் உள்ள ஓசோன் செறிவு குறைதல் போன்ற பல விளைவுகளை ஏற்படுத்துகின்றன. The United Nations Conference on Environment and Development UNCED by name Earth Summit Conference held at Rio de Janeiro, Brazil on June 1992 concluded that all member countries should reduce their emission of carbon dioxide, methane and other greenhouse gases
thought to be responsible for global warming. அதாவது உலக சுற்றுச்சூழல் வளர்ச்சிக்கான ஐக்கிய நாடுகள் உச்சி மாநாடு 1992ஆம் ஆண்டு பிரேசில் நாட்டில் உள்ள ரியோ டி ஜெனிரோவில் கூட்டப்பட்டது. இம்மாநாட்டில் கலந்து கொண்ட உறுப்பு நாடுகள் கரியமில வாயு, மீத்தேன் போன்ற பசுமை குடில் வாயுக்கள் வெளியேறும் அளவை குறைத்து உலக வெப்பமயமாதல் காரணமான அனைத்து காரணிகளையும் தவிர்க்கப்பட வேண்டுமென முடிவு செய்யப்பட்டது. நெக்ஸ்ட் டாபிக் கன்சர்வேஷன் ஆஃப் ஃபாரஸ்ட். காடுகளை பாதுகாத்தல். கன்சர்வேஷன் ஆஃப் ஃபாரஸ்ட் கேன் பி டன் த்ரூ த ரெகுலேஷன் ஆஃப் கட்டிங் ஆஃப் ட்ரீஸ். அதாவது மரம் வெட்டுதலை முறைப்படுத்துவதன் மூலம் காடுகளை பாதுகாக்க முடியும். அதாவது மரம் வெட்டுதல் குறைச்சாலே காடுகள் அழியாது. செகண்ட் ஒன், கண்ட்ரோல் ஓவர் ஃபாரஸ்ட் ஃபயர். த்ரூ ரெகுலர் மானிட்டரிங் அண்ட் கண்ட்ரோலிங் த மூவ்மெண்ட் ஆஃப் த பீப்புள் ஃபாரஸ்ட் ஃபயர் கேன் பி ப்ரிவென்டட். அதாவது தொடர் கண்காணிப்பு மூலம் மனித நடமாட்டத்தை கட்டுப்படுத்துவதன் மூலமும் காட்டுத்தீ ஏற்படுத்துவதை தவிர்த்து காடுகளை பாதுகாக்க முடியும். ப்ராப்பர் யூஸ் ஆஃப் ஃபாரஸ்ட் ப்ராடக்ட். வி டிபெண்ட் ஆன் ஃபாரஸ்ட் ஃபார் சர்வைவல் ஃப்ரம் த ஏர் வி பிரீத் டு த வுட் வி யூஸ். Besides providing habitat for animals and livelihoods of the human, forest product are one of the most essential things in our day-to-day life. அதாவது காடுகளை வளர்ப்பு மற்றும் மீட்டுருவாக்கம், மீள்காடாக்குதல் என்பது மரங்கள் வெட்டப்பட்ட அதே இடத்தில் புதிய மரக்கன்றுகளை நட்டு வளர்ப்பதன் மூலம் காடுகளை அழிவிலிருந்து பாதுகாக்க முடியும். சில சமயங்கள் காடுகளே தங்கள் வளத்தை மீட்டெடுத்துக் கொள்கின்றன. பொதுவாக காடுகள் மீட்டுருவாக்கம் என்பது புதிய மரக்கன்றுகளை நடுதல் அல்லது தரிசு நிலங்களில் விதைகளை விதைத்தல் ஆகியன பல்வேறு செயல்பாடுகள் மூலம் காடுகள் வளர்க்கப்படுகின்றன. நெக்ஸ்ட் டாபிக் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். இன் 1987 Brundtland Commission cited the definition of sustainability. Sustainable development is development that meets the needs of the present without compromising the ability of future generation to meet their own needs. அதாவது 1987ஆம் ஆண்டு பிரண்ட்லேண்ட் குழு வளம் குன்றா வளர்ச்சி என்ற சொல்லுக்கான விளக்கத்தை அளித்துள்ளது. வளம் குன்றா வளர்ச்சி என்பது எதிர்கால சந்ததியினரின் தேவைகளுக்கான வள இருப்பை உறுதி செய்வதோடு நிகழ்கால தேவையும் பூர்த்தி செய்வது கொள்வதாகும். The three core elements, economic growth, social aspect and environmental protection, are interconnected and they are crucial and well-being individual and societies. The ability of a social system such as a country, family or organization to function at a defined level of social well-being and harmony is called social sustainability. ஒரு திறன் வாய்ந்த குடும்பம், சமூகம், நிறுவனம் மற்றும் நாடு சமூக நலத்திற்காகவும் திறம்பட்ட வளர்ச்சிக்காகவும் வரையறுக்கப்பட்ட அளவில் சிறப்பாக இயங்குவதை வளம் குன்றா சமூக வளர்ச்சி என்று அழைக்கிறோம். The economic sustainability. The economic sustainability is successfully implemented through strong public distribution system. Economic sustainability ensures that our economic growth maintains a healthy balance with our ecosystem. சிறந்த பொது விநியோக திட்டத்தை அமல்படுத்துவதன் மூலம் வளம் குன்றா பொருளாதார வளர்ச்சியை அடையலாம். வளம் குன்றா பொருளாதார வளர்ச்சி நல்ல ஆரோக்கியமான சுற்றுச்சூழல் சமநிலையையும் பொருளாதார வளர்ச்சியையும் உறுதி செய்கிறது. நெக்ஸ்ட், என்விரான்மெண்டல் சஸ்டைனபிலிட்டி. Environmental sustainability is the ability of the environment to support a defined level of environmental equality and natural resource extraction rates forever to mankind. வளம் குன்றா சுற்றுச்சூழல் வளர்ச்சி என்பது வரையறுக்கப்பட்ட சுற்றுச்சூழல் தரத்தின் அளவை உறுதி செய்தல் மற்றும் மனித இனத்திற்கு தேவையான தரமான இயற்கை வளங்களை தொடர்ந்து அளிப்பதாகும். Why is sustainability important? The excessive usage of natural and man-made resources depletes its availability for the future generation. Hence, conservation and awareness are the two important terms that can bring sustainability for our livings. To help the value of sustainability to grow, lifestyle, fixing, recycle, needs, best wants. இயற்கையான வளங்களையும் மனிதனால் உருவாக்கப்பட்ட வளங்களையும் தொடர்ந்து தேவைக்கு அதிகமாக பயன்படுத்தினால் எதிர்கால சந்ததிகளுக்கு கிடைக்காமல் தீர்ந்துவிடும். நமது புவியையும் அதன் வளங்களையும் நம் மக்களையும் பாதுகாத்து அவற்றை எதிர்கால சந்ததியினருக்கு வளம் குன்றா நிலையில் அளிக்க வேண்டும். அதற்கான வழிமுறைகள் என்னென்ன பண்ணணும் அப்படின்னா, வாழ்க்கை முறை, அதனை சரி செய்தல், மறுசுழற்சி, தேவைகளும் விருப்பங்களும்,
Students, environmental is no one's property to destroy. It's everyone's responsibility to protect. Thank you, students.